படம் பார்க்கும் போது ரொம்ப ஆர்வமா பார்த்தேன். இடம் மாற்றத்தை பத்தி பேசும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒரு மனிதருமே செயற்பாட்டாளரா இந்த படத்தை பார்க்கும்போது இந்த மண்ணின் மைந்தர்கள் எப்படி அப்புறப்படுத்தப்படுறாங்க. இன்னைக்கு பூர்வ குடிகள் அப்படிங்கிறது ஒரு வேற அறுக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து எடுக்கும்போது அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு எங்க சமகால பிரச்சனையை இன்னைக்கு நகர்ப்புற வறுமையை ரொம்ப எளிமையாக சொன்ன படமா நான் பாக்குறேன். இது ஒரு அழுத்தமான ஆழமான படம். இத பாக்குறப்போ எங்களுடைய வாழ்க்கையும் பாக்குற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க, பார்த்து இதுல உள்ள பிரச்சனைகள்லாம் என்னன்னு நம்மளும் கண்டிப்பா பேசினாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. ஒரு மனித நேயத்தோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க. எங்களோட வழி இந்த படத்துல அருமையா சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு வழிகளும், ஏன்னா இந்த படம் நாங்க சொல்றத நீங்க இந்த பார்த்து வழிகள் புரியும். வெளியில இருந்து இங்க இருக்கிறவங்க எப்படி டாமினேட் பண்றாங்க, நம்மளோட பேசிக் நெசசிட்டி, நம்மளோட பேசிக் ரைட்ஸே எப்படி தாக்குறாங்க அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா மைக்ரேஷனால எவ்வளவு ஃபீலிங்ஸ்ல இருக்காங்கன்றத வெளிப்படையா காட்டியிருக்காங்க. இப்ப எங்களை இடமாற்றம் பண்ணாங்க. இடமாற்றம் பண்ணதுனால எங்களுக்கு சரியான வசதி கிடையாது. அதனால நாங்க எங்க வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்க செய்யுது. யாருமே தொடாத கதை களத்தை எடுத்துறது பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு கதைக்களம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த இயக்குனருடைய அந்த வெளிப்பாடு மிக மிக சிறப்பா இருக்கு. ஒரு மண்ணின் மைந்தராக, ஒரு பூர்வ குடியாக இந்த சென்னையை விட்டு அப்புறப்படுத்துறவங்க வழியை வேதனை எடுக்கப்பட்ட முதல் படம் இது. இந்த படம் படம் அல்ல, சாமானிய மக்களுக்கான பாடம்.